ரமலானை வரவேற்போம். சஹாபாக்கள் வரவேற்றார்கள். நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு வைக்கல. ரமலான் வருவதற்கு முன்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு பிரகடனம் பண்ணார்கள், மர்ஹபன் முதஹிரம் பிஸ்ஸுனூப், மாதமே வருக, ரமலான் மாதமே, எங்களுடைய பாவங்களை சுத்தப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற மாதமே வருக வருக என்று சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மாதத்தை தான் நாம் எல்லாம் இங்கே வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். மொத்தமாக இறக்கப்பட்ட ஒரு சூறாவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்சிலத் அலைய சூரத்துல் அனாமி ஜும்லத்தம் வாஹிதா, சூரத்துல் அனாம் என் மேல் மொத்தமாக இறக்கப்பட்டதுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு சூரா ஓதப்பட்டது. குர்ஆன்ல எந்த சூறாவுடைய தொடக்கத்தில் எல்லாம் அல் ஹம்து என்று தொடங்குகிறதோ அந்த சூறாக்கள் எல்லாம் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த சூறாக்கள் நமக்கு துஆவை கற்றுத் தருகிறது. அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ கேட்கணும்னு சொன்னால், ஹம்தை கொண்டு தான் துஆ கேட்க வேண்டும். அதற்கு பிறகு நபியின் மீது ஸலவாத் ஓத வேண்டும். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த துஆவுடைய தொடக்கத்தில் அல்லாஹ்வுடைய பெயரும் ஹம்தும் இல்லையோ, என்மேல் ஸலவாத்தும் இல்லையோ, அந்த துஆ மானத்திற்கு மத்தியில் அப்படியே நிப்பாட்டப்பட்டு விடும், அது உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாதுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஒரு துஆவுடைய தொடக்கம் அல்ஹம்தை கொண்டும், ஒரு துஆவுடைய தொடக்கம் நபியுடைய பெயரை கொண்டும் ஸலவாத்தை கொண்டும் தான் தொடங்க வேண்டும். சூரத்து அல்ஹம்து. இப்போ ரெண்டாவதாக சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குர்ஆன்ல ரெண்டாவதாக அல்ஹம்து என்று இருக்கக்கூடிய சூரா சூரத்துல் ஃபாத்திஹாவாக, அதாவது சூரத்துல் அனாமாக இருக்கிறது. இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு தௌராத் கொடுக்கப்பட்டதுடைய சூரத்துல் ஃபாத்திஹா என்பது சூரத்துல் அன்ஆமுடைய முதல் 4 ஆயத்துகள் தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட தௌராத்துடைய ஃபாத்திஹாவாக இருக்கிறது. இன்னைக்கு சூரா எப்போ இறக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, குஃபார்கள் முஷ்ரிக்கீன்கள் நபியிடத்தில் வந்து சொன்னாங்க, என்ன நீங்க ஃபதஸஅமு அன்னமா கதல்த அன்த வ அஸ்ஹாபுக ஹலால், நீங்களும் உங்கள் தோழர்களும் கத்தியை வைத்து ஒரு மிருகத்தை வெட்டினால் அது ஹலால் ஆகி விடுகிறது, அதை நீங்கள் சாப்பிடுகின்றீர்கள், ஹலாம் என்று சொல்லுகின்றீர்கள். ஆனால் வமா கத்தலல் கல்பு, நாய் ஒன்றை கொலை செய்து விட்டால், வஸ்ஸகரு, பருந்துகள் புறாக்கள் எல்லாம் சாப்பிட்டு விட்டால், அல்லது நாங்கள் எங்கள் கைகளால் ஒரு மிருகத்தை வெட்டினால் அதை ஹராம் என்று சொல்லுகின்றீர்கள். வமா கத்தலஹுல்லாஹு ஹராம், தானாக இயற்கையாக ஒரு பொருள் மரணித்து விடுகிறது, அதை ஹராம்னு சொல்றீங்க. அதை யார் மரணிக்க வச்சா? இயற்கையா மரணிக்கிறது, அல்லாஹ் மரணிக்க வச்சான். நீங்கள் கையால் வெட்டினால் ஹலால் ஆகி விடுகிறது, அல்லாஹ் ஒன்றை மரணிக்க வைத்து விட்டால் அது ஹராம் ஆகி விடுகிறதா என்று எதிராளிகள் கேட்கின்ற பொழுது அல்லாஹு தாலா சூரத்துல் அன்ஆம் இறக்கி வைத்து எந்த மிருகங்கள் ஹலால், எது ஹராம், எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்ற ஒரு மிக முக்கியமாக, அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, நீங்கள் அறுக்கின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லி அருங்க. ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் பிஸ்மில்லா சொல்லாமல் அவர் கையால் அறுத்து விட்டால் அது ஹலால் ஆகி விடுகிறதுன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? ஒவ்வொரு முஸ்லிமுடைய இதயத்திலும் ஈமான் இருக்கிறது, அவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் பிஸ்மில்லா சொல்லாமல் அறுத்தாலும் அது ஹலாலாகத்தான் இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சூரத்துல் அன்ஆம் தான் இன்று ஓதப்பட்டதாக இருக்கிறது. சூரத்துல் அன்ஆம்ல ரொம்பவும் சிறந்த விஷயங்கள். இன்னைக்கு துஆக்கள் குறைஞ்சு போச்சு. நபி சொன்னாங்க, அஜஸுன் நாஸ் மன் அஜஸ அனி துஆ, என் உம்மத்துல ரொம்ப பலகீனமானவர்கள், இயலாமல் ஆனவர்கள் யார் தெரியுமா? யார் அல்லாஹ் கிட்ட துஆவே கேட்கறது இல்லையோ அவர்கள் தான் ரொம்ப பலகீனமானவர்கள். அவகிட்ட காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், சொத்து பத்துகள் இருக்கலாம், துஆ செய்யலையா நீ உன்னை விட பலகீனமானவன் யாரும் கிடையாதுன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில சில அடியார்கள் இருப்பார்கள், பார்த்தாலும் அவர்கள் செய்யாத நன்மைகள் எல்லாம் அவருக்கு வழங்கப்படும். அந்த அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், அல்லாஹ் இதெல்லாம் நாங்கள் செய்யாத அமல்களாச்ச, இது எங்களுடைய ஏடுகளில் எப்படி வந்தது என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், துன்யாவில் நீங்கள் துஆ கேட்டீர்களே அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லைல, அது தான் நன்மைகளாக இங்கே மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அடியார்கள் மனதில் நினைப்பார்களாம், ஆஹா எங்களுடைய துஆக்கள் உலகத்தில் ஒன்று கூட ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, எல்லாம் என்று நன்மைகள் வருகிறது என்று சொல்வார்களாம். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு எத்தனோ பேர் கேட்கிறாங்க, நாங்க துஆ கேட்கிறோம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது, துஆ கேட்கிறோம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. ஒன்னும் செய்யாதீங்க, சூரத்துல் அன்ஆமுடைய அந்த 12, 13, 14 இந்த 2 வசனங்களும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வசனங்களாக இருக்கிறது. சூரத்துல் அன்ஆமுடைய
12வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம், இந்த 3 வசனங்களும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது என்று தப்சீர்களிலே நம்மால் படிக்க முடிகிறது. அப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் சூரத்துல் அன்ஆம்ல இருக்கிறதுங்க. சூரத்துல் அன்ஆம்ல ஒரு ஆயத்து இருக்குதுங்க, அநேகமாக 75வது ஆயத்து 78வது ஆயத்தோ. அந்த ஆயத்தை போய் பாருங்கள். என்ன ஆயத்து தெரியுமா அது? இன்னைக்கு கப்பல் பயணங்கள் குறைந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத் கப்பல் பயணம் செய்வதாக இருந்தால் அமானுல்லி உம்மத்தி, என் உம்மத்திற்கு அது ஒரு பாதுகாப்பு, கப்பலுடைய மூழ்குவதை விட்டும். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி என்று சொல்லுகின்ற அந்த வசனங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரியார் காபாக்கு போனாங்க. அந்த காலத்துல தவாப் செய்யறதுக்கு, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு கப்பல் பயணம் செய்துதான் போக வேண்டும். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விட்டது. அவர்கள் படகிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள், கப்பலிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள், தாய் தந்தையுடன், மனைவி மக்களுடன், பிள்ளைகளுடன் அமர்ந்திருக்கிறார்கள். சொல்லப்படுகிறது, கப்பலிலே நீங்கள் போனால் மூழ்கி போய்விடுவீர்கள், ஏன் வெள்ளப்பெருக்கு வந்து விட்டது என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், எந்த கப்பலும் மூழ்கலாம், எங்கள் கப்பல் மூழ்காது. ஏன் தெரியுமா? நாங்கள் மாலுமிகளை நம்பவில்லை. நபி அவர்கள் சொன்ன அந்த ஆயத் வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி என்று வருகின்ற சூரத்துல் அன்ஆமுடைய அந்த வசனத்தை நாங்கள் ஓதிவிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இந்த வசனம் ஒருவர் ஓதிவிட்டால் அவர் கப்பலுடைய மூழ்குதலிலிருந்து தப்பித்து விடுவார் என்றார்களே, அந்த வசனம் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அன்ஆமிலே இருக்கிறது. எனவே இது போன்று பல செய்திகளை அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆமிலே வைத்திருக்கின்றான். இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே குறிப்பாக அல்லாஹ் முஸ்லிம்கள், ஏழைகள் அல்லாஹ் எப்படி நேசிக்கின்றான் என்பதை பார்க்க வேண்டும். குப்பார்களில் சில பேர் பெரும் பணக்காரர்கள் வந்தார்கள். அக்ரா பின் ஹாபிஸ், ஒயைனா பின் ஹெசன் என்று சொல்லுகின்றவர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகின்றார்கள். அங்கே ஏழை சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சுஹைபே ரூமி உட்கார்ந்து இருக்கிறாங்க, பிலாலே ஹபஷி உட்கார்ந்து இருக்கிறாங்க, அம்மார் பின் யாசிர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஹப்பாப் இப்னுல் அரத், இவங்கெல்லாம் வீடு வாசல்கள் இல்லாத சஹாபாக்கள், அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லுகின்ற திண்ணை தோழர்கள் நபியோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப இந்த காபிர்கள் வந்து சொன்னாங்க, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் இவர்கள் எல்லாம் இருக்கக்கூடாது, இவங்களை நீங்க துரத்தி விடுங்க, நாங்க வந்து உட்கார்ந்து உங்ககிட்ட பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது நபியும் ஒரு கட்டத்தில், சரி நாம் இவர்களை அனுப்பி கொஞ்சம் வேற நேரத்தில் வர வைக்கலாம், இவர்களுக்கு சொல்லி தரலாம் என்று சொல்லவில்லை, மனதில் தான் நினைத்தார்கள். சூரத்துல் அன்ஆமுடைய ஆயத் இறங்கி, வல ததுருதில்லதீன யத்ஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, நபியே எத்தனை பணக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளாமல் போகட்டும், இந்த ஏழை சஹாபாக்களை நீங்கள் உங்களை விட்டும் துரத்தி விடாதீர்கள். ஏன்? அவர்கள் காலையும் மாலையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றார்கள். அவருக்கு உணவுகள் தேவை கிடையாது, உடைகள் தேவை கிடையாது, அவர்கள் உலகத்துடைய ஆசாபாசங்களை ஆசைப்படவில்லை, மாறாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறார்கள். இவர்களை ஒரு நிமிடம் கூட உங்களை விட்டும் துரத்தி விடாதீர்கள் என்று அல்லாஹ் என்று ஓதப்பட்ட சூரத்துல் அன்ஆமிலே சொல்லுகிறான் என்று சொன்னால், சூரத்துல் அன்ஆம் ரொம்ப சிறந்த சூறாவாக இருக்கிறதுங்க. அதனால்தான் சூரத்துல் அன்ஆம்ல அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்றான், மன் ஜாஅ பில் ஹஸனா ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, உலகத்தில் நீங்கள் ஒரு நன்மை செய்தால் ஒன்றுக்கு 10, ஆனால் ஓமன் ஜாஅ பிஸ்ஸய்யிஆ, பாவம் ஒருவன் செய்கிறான் என்றால் 1, வலா யுஜ்ஸா இல்லா மித்லஹா, ஒன்றுக்கு 1 தான் பாவமாக எழுதப்படும் என்ற ஒரு செய்தி இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அன்ஆமிலே இருக்கிறது என்று சொன்னால் நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட சூறாக்கள் எல்லாம் இருக்கிறது. ஒரே ஒரு செய்தி நான் இங்கே சொல்லி ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் இன்று சூரத்துல் அன்ஆமிலே ஒரு செய்தி சொல்லுகிறான், நம்மோடு பல மலக்குமார்கள் கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸின் அடிப்படையில் ஒரு மனிதனுடன் 14 மலக்குகள் இருக்கின்றார்கள். வலது பக்கம், இடது பக்கம், முன்னால் பின்னால் என்றெல்லாம் இருக்கிறது. ஆனால் நபி சொன்னது ரொம்ப குறிப்பிட்டு ரொம்ப முக்கியமான செய்தியை, நான் இதுவரை சொல்லாத செய்தியை நான் சொல்லுகிறேன். என்னவென்று சொன்னால், 2 மலக்குமார்கள் எங்க தெரியுமா இருக்கிறார்கள்? மனிதர்களுடைய வாயுக்குள் இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய வாயுக்குள் இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் அன்கு அஃப்வாஹக்கும் பில் ஹிலால், சாப்பிடுறீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் பான் போடுற பழக்கங்கள்லாம் இருக்கிறது, அதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. ஒரு கால் வெத்தலை போடுறாங்கன்னு சொன்னா நபி என்ன சொல்றாங்க? உடனே உங்களுடைய வாய்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சாப்பிடுறீங்களான்னு சரி, தண்ணி குடிச்சாலும் சரி, பால் குடிச்சாலும் சரி, எந்த வஸ்து சாப்பிட்டாலும் ஒரு வஸ்து வாய்க்குள்ள போடுச்சுன்னு சொன்னா நம்ம உடனே வாயை கிளீன் பண்ணிடணுமா? நபி சொல்றாங்க, அன்கு அஃப்வாஹக்கும் பில் ஹிலால், உங்களுடைய வாய்களை நீங்கள் உடனுக்குடன் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இன்னஹா மஸ்கனுல் மலக்கைன், நபி சொல்றாங்க, அந்த வாயுக்குள் 2 மலக்குகள் தங்குகின்றார்கள். எந்த 2 மலக்குகள்? அல் ஹாஃபிதைனி, அவர்கள் தான் நன்மைகளை எழுதுகின்றார்கள். அல் காத்திபைனி, உங்களுடைய நன்மை தீமைகளை எல்லாரும் போயிடுவாங்க. அந்த 2 மலக்கு உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. அவர்களுடைய பேனாவுடைய மை என்ன தெரியுமா? வ இன்ன மிதாதுஹுமா அர்ரீக்,
உங்கள் நாவிலிருந்து வருகின்ற எச்சி தான் அவர்கள் எழுதுகின்ற பேனாவுடைய மையின் நாங்க பெருமானார். லிசான், அவர்களுடைய பேனா எதுங்க? உங்கள் நாக்குத்தான் அவர்களுடைய பேனா. நீங்கள் எதையெல்லாம் பேசுகின்றீர்களோ அது பேனாவாக எழுதப்பட்டு விடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நபி சொல்றாங்க, லைஸ ஷைஉன் அஷத்து அலைஹிமா, அந்த ரெண்டு மலக்குக்கும் ரொம்ப கஷ்டமானது என்ன தெரியுமா? நீங்கள் பாவமான காரியங்கள் செய்கிறீர்கள், எல்லாம் சிரமமாக இருக்கும், அதை விடவும் ரொம்ப கஷ்டமானது நபி சொல்றாங்க, மின் பாவலி தஆமி ஃபில் ஃபம், நீங்கள் சில உணவை சாப்பிட்டு விட்டு அதுல பல்லுல போயெல்லாம் சில வஸ்துக்கள் மாட்டிக்கொள்கிறது, இதனால் அந்த மலக்குகள் ரொம்ப வேதனைப்படுகிறார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தீங்களா, மலக்குமார்களுக்கு நாம் வேதனைகளை தருகிறோம். எனவே சாப்பிட்டுட்டேன்னு சொன்னா நபி என்ன சொன்னாங்க? நாக்கு கிட்ட வந்துச்சுன்னா துப்பிடுங்க. ஒரு கால் பல்லுக்குள்ள மாட்டி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்கள் அதை எடுக்க முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் வாய்க்குள் போனாலும் பரவாயில்லை. ஆனால் எந்த வஸ்துக்களும் சாப்பிட்ட வஸ்துக்கள் வாய்க்குள் இருக்க வேண்டாம், அது மலக்கை பாதிக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அனாமிலே நம்மோடு இருக்கக்கூடிய மலக்குமார்கள் சம்பந்தமாக. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வைலுன் லிமன் கலப அஹாதுஹு அலா அஷாரிஹி, ஒரு மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டுமாக யாருக்கு நன்மையினுடைய ஏடு குறைந்து பாவங்களுடைய ஏடுகள் அதிகமாகிவிட்டது. ஆஹாது என்று சொன்னால் ஒற்றை படைகள், என்னங்க, ஒன்றுக்கு ஒன்று பாவங்கள் அதிகமாகிவிட்டது. ஆஷார் என்றால் 1க்கு 10, இது குறைந்து விட்டதே. அல்லாஹ் நன்மைகளை 4 வகைகளாக வைத்திருக்கிறான். 1லிருந்து 10 வரை, 10லிருந்து 100 வரை, 100லிருந்து 1000 வரை, 1,00,000 வரை என்றாக 4 வஸ்துக்கள் இருக்கிறது. அதுல அதிகபட்ச நன்மை என்பது காபாவிலே தவாப் செய்யக்கூடிய, காபாவிலே தொழுகக்கூடிய லட்ச நன்மைகள் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அனாமிலே இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே சூரத்துல் அனாம்ல மனிதர்களுக்கு சோதனைகள் வருகிறதே, அதற்கு உண்டான கூலிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். என்னங்க, உலகத்துல எத்தனை பேர் காய்ச்சல்ல மாட்டிருக்கிறாங்க, ஏழ்மையில மாட்டிருக்கிறாங்க, சோதனையில மாட்டிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வருத்தப்பட வேணாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜன்னதி மகாமாத்துன், சொர்க்கத்துல சில படித்தரங்கள் இருக்கிறது, முஅல்லகத்துன் ஃபில் ஹவா, அதை பார்த்தால் காற்றோடு அல்லாஹு தஆலா சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த இடமும் காற்றும் பிணைக்கப்பட்டிருக்கிறது. யஅவி இலைஹா அஹ்லுல் பலா, உலகத்தில் காய்ச்சலிலே சிரமத்திலே மாட்டிக்கொண்டவர்கள் அந்த காற்று இருக்கக்கூடிய சொர்க்கத்துடைய பகுதிகளில் போய் அவர்கள் தங்குவார்கள். கத்தைரி, புறாக்கள், பறவைகள் எப்படி விரும்பி இடத்துக்கு பறக்கிறதோ அதே போன்று அவர்கள் எங்கும் பறப்பார்கள். வலா யனாலுஹா கைருஹும், இந்த சிறப்பு மற்றவர்களுக்கு கிடையாது. யார் துன்யாவில் சோதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு மட்டும் கிடைக்கும். அல்லாஹ் என்று ஓதப்பட்ட சூரத்துல் அனாமிலே இதையெல்லாம் சொல்லித் தருகின்றான். எனவே சூரத்துல் அனாம் நமக்கு மிருகங்களை வெட்டுகின்ற முறைகளை எல்லாம், சுன்னத்தான விஷயங்கள் எல்லாம் கற்றுத் தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைய தினம் செய்தினா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், நபிமார்களுடைய பட்டியலில் நேற்று செய்தினா ஹூத் அலைஹிஸ்ஸலாம், இன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். பார்த்தீங்களா, பெயரே சாலிஹ் என்று இருக்கிறது. சாலிஹ்னா என்னங்க? நல்லவர், சிறந்தவர் என்று அர்த்தம். அந்த நபிக்கு தான் முதலாக சாலிஹ் என்று பெயர் வைக்கப்பட்டுச்சு. ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு அதே சமூகத்தின் பக்கம் அவர்களை திருத்துவதற்காக அனுப்பப்பட்டவர்கள் தான் நாகத்துல்லா. குர்ஆன்ல எங்கெல்லாம் நாகத்து, ஒட்டகம், நாகத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்று வருகிறதோ அது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட அற்புதங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அதிசயத்திற்காக வந்த ஒரு ஒட்டகத்தை வெட்டி விட்டார்கள். அதற்கு தண்ணீர் கொடுக்காமல் தடுத்தவர்களை அல்லாஹ் மிகப்பெரிய சோதனைகளில், அல்லாஹ் வேதனைகளை, அல்லாஹ் அவர்களுக்கு சோதனைகளை இறக்கினான் என்று சொன்னால், மனிதர்களுக்கு தண்ணீர் கொடுக்காமல் தடுக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய பாவிகள். மிருகத்திற்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, அல்லாஹ் அவர்களை எதிரிகள் என்று சொல்லி அழித்து விட்டார் என்று சொன்னால், எத்தனையோ பேர் மனிதர்களுக்கு தண்ணீர் கொடுக்காமல் இருக்கின்றார்கள். இன்னைக்கு காசுக்கு விற்கப்படுகிறது தண்ணீர். அரசாங்க சவுதியில போய் பாருங்க, தண்ணீர் இலவசங்க, எங்கும் காசுக்கு கிடையாது. மக்காவுக்கு போனவர்கள், ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனவர்கள் பார்த்திருக்கலாம், எல்லா இடத்திலும் ஃப்ரீயாக குர்ஆன் கொடுக்கப்படும், எல்லா இடத்திலும் ஃப்ரீயாக தண்ணீர் கொடுக்கப்படும். ஏங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கப்பட்டுச்சு, அஃவலு ஸதகா, யார சொல்லுங்க, நாங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள்ல சிறந்த தான தர்மம் எது என்று கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் வஸ்து அல்மா, தண்ணீர் என்றார்கள். தண்ணீர் காசு கொடுக்கப்படுகின்ற வஸ்து கிடையாது, அது இலவசமாக அல்லாஹ்வே வானத்திலிருந்து உங்களுக்கு தண்ணீரை இலவசமாக இறக்குகின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நுஸ்கைக்கும் மிம்மா ஃபீ புத்தூனிஹா, இந்த தண்ணீரை நாம் இறக்குகின்றோம். நுனஸிலு மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா, வானத்திலிருந்து இலவசமாக சுத்தபத்தமாக தண்ணீரை இறக்கியவன் நான், அதை நீங்க காசு போட்டு விற்கிறீங்களேன்னு சொல்றான் அல்லாஹ். எனவே அப்படிப்பட்ட தண்ணீர் அதை கொடுக்காமல் தடுத்த அந்த சமூகத்தை அல்லாஹ் அழித்து விட்டான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகம் சம்பந்தமா எல்லாம் ஹதீஸ்ல நீண்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட ஒட்டகம், கான லபனுஹா,
ஒரே ஒரு தடவை பால் கறந்துச்சு சொன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், சிறார்கள் ஏறத்தாழ 20,000 பேர் 30,000 பேருக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒட்டகத்தை உலகத்துல எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா? இன்னைக்கு ஒரு கடையில போய் பால் வாங்கினீங்கன்னா 100 பாக்கெட் கிடைச்சா பெரிய அதிசயம், 200 பாக்கெட் கிடைக்கலாம். என்னங்க, ஒரு 50 பேர் போய் பால் வாங்குறதுக்குள்ள பால் பாக்கெட் காலின்னு சொல்றாங்க. ஆவின் பால்ல பால் காலிங்க, எவ்வளவுங்க? இத்தனை லிட்டர் தாங்க எங்களால மாதவரம் பால் பண்ணையில இருந்து வருகிறது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் ஒரு ஒட்டகம் அல்லாஹ் கொடுத்தான், ஊருக்கே அந்த பால் அது கொடுத்தது என்று சொன்னால் ஏறத்தாழ 20,000க்கும் மேற்பட்ட அந்த ஊரில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அந்த ஒட்டகத்திலிருந்து பால் குடித்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை பற்றி அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்திகளிலே சொல்லி தருகின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே 11 இடங்களில் சாலிஹ் நபியுடைய பெயர்கள் எல்லாம் வருகின்றது. 11 சூறாக்களில் சாலிஹ் நபியுடைய வரலாற்றை, அந்த ஒட்டகத்தை பற்றி எல்லாம் அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அப்படிப்பட்ட அந்த சமூகம் மிகவும் சிறந்த சமூகமாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். குர்ஆன்ல 9 இடங்கள்ல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் வருது. அவர்கள் சமூத் என்ற சமூகத்தை கூட்டத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். ஹிஜ்ர், குர்ஆன்ல ஒரு சூரா பேரே ஹிஜ்ர் இருக்கிறது. யாருங்க அது? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு பேரு தான் அஸ்ஹாபுல் ஹிஜ்ர் என்று சொல்வார்கள். என்னங்க, குகைவாசிகள் அல்லது கல்வாசிகள். அவர்கள் எல்லாம் கற்களை, அவர்கள் மலைகளை எல்லாம் குடைந்து அவர்கள் வாழ்ந்ததின் காரணமாக அவர்களுக்கு அஸ்ஹாபுல் ஹிஜ்ர் என்றே சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊரை எல்லாம் கடந்து போகின்ற பொழுது, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் அளிக்கப்பட்ட இடத்தை போகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேகமா போங்க, இந்த இடத்தெல்லாம் நிற்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது. லா தக்கூனு இல்லா பாக்கீன், இந்த இடத்தை நீங்கள் கடப்பதாக இருந்தால் உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வர வேண்டும், அழுக வேண்டும். காரணம், அல்லாஹ் 3 நாள் அவகாசம் கொடுத்து மேகத்தை கொண்டு இந்த சமூகத்தை அழித்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அழித்ததற்கு என்னங்க காரணம்? ஒரே ஒரு நபர் தாங்க, கிதார் பின் சாலிஃப் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகத்தை வாளால் வெட்டி விட்டான். எனவே அந்த பூமியில் விழுந்து அந்த ஒட்டகம் அல்லாஹ்வுடைய அற்புதமாக அந்த ஒட்டகம் இறந்து போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அலி ரலியல்லாஹு பக்கத்துல உட்கார சொன்னாங்க, அலா உஹத்திஸுக அஷ்கன் நாஸ், அலியே, மக்களில் மிக மோசமான நபர் யாருன்னு நான் சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. யார சொல்லலாம், சொல்லுங்கள் யார சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, ரஜுலானி, 2 நபர்கள் தான் உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து மிக மோசமானவர்கள். அஹதுஹுமா, முதல் நபர் உஹைமர், உஹைமர் சமூத், சமூதுடைய, அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த சமூதுடைய இனத்தை சார்ந்த உஹைமர், இவன் தான் என்ன செய்தான்? அகரன் நாகத்த, அல்லாஹ்வுடைய அற்புதமாக கொடுக்கப்பட்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட ஒட்டகத்தை வெட்டியவன், இவன் மிக மோசமானவன். சொல்லிட்டு நபி சொன்னாங்க, வல்லதி யதுரிபுக யா அலி, 2வது மிக மோசமானவன், உன்னை யார் கொலை செய்வானோ அவன் மிக மோசமானவன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் அளிக்கப்பட்ட வரலாறுகள் குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி தருகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு தடவை பயணத்துல போய் கொண்டே இருந்தார்கள். போய் கொண்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்துல பார்த்தா ஒரு கபர் இருக்கிறது. சஹாபாக்களை பார்த்து நபி கேட்டாங்க, இது யாருடைய கபர் தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியல யா ரசூலுல்லாஹ். இன்ன ஹாதா கபரு அபி ரகால், அபு ரகால் என்று சொல்லுகின்ற சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்து மிக மோசமாக மரணித்த ஒருவன் தான். யார்? இவனுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா மொத்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை ஒரே அடியாக அழித்து விட்டான். யாரெல்லாம் அந்த ஒட்டகத்துடைய கொலையில் சம்பந்தப்பட்டிருந்தார்களோ, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு வேதனை கொடுத்தார்கள், எல்லாரும் அழிச்சிட்டான். ஒருத்த மட்டும் தப்பிச்சிட்டான். இந்த அபு ரகால் எங்க இருந்தான் கேட்டால், அந்த நேரத்தில் வேதனை இறங்கின்ற பொழுது காபாவில் இருந்தான். காபாவுடைய சிறப்பு பாருங்க, அல்லாஹ் காபாவை எந்த அளவுக்கு பரிசுத்தமாக்கி இருக்கிறான்னு சொன்னால், காபாவில் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அந்த இடத்தில் வைத்து அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான். ஏன்? அந்த ஊருக்கு பேரே பலதே ஆமினா முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற, பாதுகாப்பு பெற்ற ஊர். அங்கே ரத்தத்திற்கு வேலை கிடையாது, அங்கே யாருக்கும் வேதனைக்கு வேலை கிடையாது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அங்க இருக்கக்கூடிய செடிகளை பிடுங்கி விடாதீர்கள், அந்த மக்காவில் இருக்கக்கூடிய மதீனாவில் இருக்கக்கூடிய மண்களை எடுத்து விடாதீர்கள், கல்களை எடுத்து விடாதீர்கள், மிருகங்களை வேதனை செய்யாதீர்கள், வேட்டையாடாதீர்கள், பெண்களை கூட நீங்கள் பிடுங்கி விடாதீர்கள் என்றெல்லாம் நீண்ட செய்திகள். ஏன்? அது வேதனை செய்யப்படுகின்ற இடம் கிடையாது. இவன் அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை சார்ந்தவன், சமூதை சார்ந்தவன். இவன் அங்கே காபாவிலே இருந்து கொண்டிருக்கிறான், தவாப் செய்து கொண்டிருந்தான். அல்லாஹ் இவன் மேல் ஒரு கல்லை எழுதி விட்டான், அதிலே இவன் பெயர் இருக்கிறது. ஹரமுடைய எல்லை தாண்டித்தான் இவன் வந்தான், அங்கே அந்த கல் இவன் மேல் விழுந்து மரணித்து போனான். அவன் தான் இவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபரை பார்த்து சொன்னதெல்லாம் இருக்கிறது. எனவே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பு என்னங்க?
கண்டிப்பாக ஒரு நபியுடைய உயர்வுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நபியுடைய சிறப்பு தெரிஞ்சாதாங்க நம்முடைய நபியுடைய சிறப்பு தெரியும். இவர்கள் எல்லாம் நபிமார்கள். நம்முடைய நபி யார் தெரியுமா? சையதுல் அன்பியா வல் முர்சலீன். நபிமார்களுக்கு இந்த அந்தஸ்து என்றால் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய எங்கள் நபியுடைய அந்தஸ்து எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறப்பு சாலி நபிக்கு சொன்னாங்க. ஏங்க, அவர்களும் அரபை சார்ந்தவர்கள். 10 நபிமார்கள் அரபு பேசுகின்ற நபிகளில் சாலி அலைஹிஸ்ஸலாமும் இருக்கின்றார்கள். இப்ப சாலி அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இப்ப நபி சொன்னாங்க, உலகத்துல பாருங்க சோதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில என்ன சிறப்பு தரான்? லை யர்கப யௌமைதின் இல்லா அர்பா. நாளை மறுமையில எல்லாரும் நடந்து போவார்கள். எப்படி எழுப்பப்படுவோம்? செருப்பு இருக்காது, கால்ல உடை இருக்காது. எல்லாம் உலகத்தில் உள்ளவர்களும் அப்படித்தான் எழுப்பப்படுவார்கள். நபிமார்களுடைய அந்தஸ்து வேற. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நேரத்தில் கூட 4 பேர் வாகனத்தில் வருவோம், ஒட்டகத்தில் வருவோம் என்றார்கள். எல்லாரும் நடந்து போறாங்க, 4 பேர் ஒட்டகத்திலா? நபி சொன்னார்கள், யாருங்க அந்த 4 பேர்? நான் வாகனத்தில் போவேன். அலி வாகனத்தில் போவார். பாத்திமா என்னுடைய மகள் வாகனத்தில் போவார். சொல்லிட்டு இப்ப நபி சொன்னார்கள், வசாலிஹு நபியுல்லாஹ், சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வாகனத்தில் போவார்கள். எப்படிங்க வாகனத்துல போவாங்க? நான் எந்த வாகனத்துல போவேன் தெரியுமா? யர்கபுன் நபியுல் புராக் என்ற வாகனத்தில் நான் போவேன். வ அலி நாகத்தும் மின் நூகில் ஜன்னா, சொர்க்கத்துடைய ஒட்டகத்தில் அலி பயணம் செய்வார். வ ஃபாத்திமா அலா நாகத்தின், அவர்கள் சொர்க்கத்துடைய 100 ஒட்டகத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு இருப்பார்கள். சொல்லிட்டு இப்ப நபி சொல்றாங்க, வ சாலிஹு நபியுல்லாஹ் அலா நாகத்தி அல்லதி அக்ரஹா, உலகத்தில் எந்த ஒட்டகத்தை வெட்டப்பட்டதோ அந்த ஒட்டகத்திலே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்து பயணம் செய்து போவார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள் இன்று நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால் அந்த நபியுடைய உயர்வுகள் சிறந்ததாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தாலா அந்த சமூகத்தை 3 நாள் அவங்க தான் சொன்னாங்க, சேலஞ்ச் பண்ணாங்க அந்த மக்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து. என்ன வேதனை வரவே இல்லை, என்ன வானம் எல்லாம் ஒண்ணும் மாறவே இல்லைன்னு சொன்னாங்க. அல்லாஹு தாலா எப்படி தெரியுமா வேதனை கொடுத்தான்? அவருடைய முகங்கள் முதல் நாள் மஞ்சளாக மாறிவிட்டது. வல் யௌமு ஸானி இஹ்மரத், 2வது அந்த நாள் அந்த மக்களுடைய முகங்கள் எல்லாம் சிவப்பாக மாறிவிட்டது. வஃபில் யௌமி ஸாலிஸி இஸ்வதத், 3வது நாள் கருப்பாக மாறிவிட்டது. அதற்கு பிறகுதான் அல்லாஹு தாலா அவர்களை வேதனை செய்தான். எந்த அளவுக்கு வேதனை செய்தான் என்று சொன்னால், ஒரே குழி, அந்த குழியில் அனைவரும் அந்த மேகத்திலே அதனுடைய தாக்கத்திலே அவர்கள் இறந்து போனார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை மூலமாக பூமி அவர்களை சுருவி கொண்டது என்ற வரலாறை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், அல்லாஹு தாலா இது போன்ற சமூகத்தை அளித்தான். அல்லாஹு தாலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு ஒட்டகத்தை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறான், அவர்களுக்கு சிறப்புக்காக கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு ஒட்டகம் கொடுத்த மாதிரி அல்லாஹ் எனக்கும் ஒரு ஒட்டகம் கொடுத்தான். அந்த ஒட்டகம் பேர் என்ன தெரியுமா? அல் அலுபா என்று சொல்லுகின்ற இன்னொரு ரிவாயத்துல கஸ்வா. 2ம் நபியுடைய ஒட்டகம் தான். இந்த ஒட்டகத்தை ரொம்ப சஹாபாக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா ஒட்டகத்தை பிடிக்கும்? அந்த ஒட்டகம் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கும். அந்த ஒட்டகம் இதுவரை தோற்றது கிடையாது, யாருக்கிட்டையும் தோற்றது கிடையாது. அது போச்சுன்னு சொன்னா எல்லா ஒட்டகம் பின்னால் தான் போக வேண்டும், அது மட்டும் தான் முந்தி போகும். ஒரே ஒரு தடவை ஒரு அராபியுடைய ஒட்டகம் முந்தி விட்டது நபியுடைய ஒட்டகத்தை காட்டிலும். நபியுடைய ஒட்டகம் பிந்திருச்சுங்க. சஹாபாக்கள் எல்லாம் அழ ஆரம்பித்து விட்டார்கள், சோகத்தில் இருந்தார்கள். யார சொல்லுல்லா, உங்கள் ஒட்டகம் பின்தங்கி விட்டது, அராபி ஒட்டகம் முன்னால் போய் ஜெயித்து விட்டதுன்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. பார்த்தீங்களா, நபியுடைய பண்புகள் அது தாங்க. இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு நமக்கு சாதகமா நடந்துச்சுன்னா நம்மளுடைய காலரை உயர்த்தி நம்மளாலதான் நடந்துச்சுன்னு சொல்லுவோம். நபியுடைய மகனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் ரலியல்லாஹ், நபியுடைய புள்ளங்க இறந்து போறாங்க. வானமெல்லாம் இருட்டாகி போய்விட்டது. அன்னைக்கு மேகம், அன்னைக்கு வெளிச்சமே வரலங்க, சூரியனே வரல. எல்லாரும் பேசிக் கொண்டார்கள் யூதர்கள் எல்லாம். ஏன் வானம் இருட்டாச்சு தெரியுமா? ஏன் சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு தெரியுமா? இன்னைக்கு துக்கம் அனுசரிக்கிறது வானம். ஏன்? நபியுடைய பிள்ளை இறந்து போய்விட்டார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்ன ஷம்ஸ் வல் கமர் லா யன்ஃபதிபானி லிமௌத்தின் வலா லிஹயாத்திஹி, யார் வாழ்ந்தாலும் யார் மரணித்தாலும் சூரியனும் சந்திரனும் அதற்காக துக்கம் அனுசரிக்காது, அது அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு ஏற்படுகிறதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னா மற்றவருடைய புகழை கொண்டு புகழ்றவங்க கிடையாதுங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் பின்தங்கிருச்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹக்குன் அலல்லாஹ், அல்லாஹ் சில நேரத்தில் இப்படித்தான் செய்வான். அல்லாஹ் யர்தஃபியா ஷையுமின துன்யா இல்லா வலாஹு, ஒண்ணு மேல் நோக்கி போயிட்டே இருந்துச்சு சொன்னா திடீரென்று கீழே விழத்தான் செய்யும். அதனால என் ஒட்டகம் எல்லா நாளும் ஜெயிச்சிச்சு, இன்னைக்கு ஒரு நாள் தோத்துருச்சு, கொடுத்தது அல்லாஹ் தான்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நம்ம எத்தனையோ தடவைகள் வெற்றியை பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். போற காரியம் எல்லாம் நடந்துரும் நினைக்காதீங்க. சில நேரத்தில் நமக்கு சங்கடங்கள் ஏற்படும், சங்கடங்கள் ஏற்படும். அதை ஏற்படுத்தினவன் அல்லான்றதை நம்புங்க, அதைத்தான் ஈமானாக இருக்கிறது. எனவே பல செய்திகள் இன்று ஓதப்பட்ட நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், ஓதப்பட்ட சூரத்துல் அனாம் ரொம்ப மிக முக்கியமான சூரா. நேரம் கடந்துச்சு, ஒரே ஒரு செய்தி நான் சொல்றேன். இந்த சூறாக்களில் பலதரப்பட்ட சிறப்புகள் இருக்கிறது. ஒரே ஒரு செய்தி என்னன்னு சொன்னா,
இன்னைக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா இந்த சூராவில் சொல்லி கொடுத்து ஒரு செய்தி சொல்லிக்கிட்டான். இப்ராஹிம் நபி சொன்னார்கள், இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். வஜ்ஜஹத்துன்னு சொல்லுவாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத்திற்கு 2 நேரங்களில் இந்த வஜ்ஜஹத்துவை ஓதுவதை நான் வளமையாக ஆக்குகின்றேன். நாங்க நபி அவர்கள் 2 நேரத்துல இந்த வஜ்ஜஹத்து ஓதுவாங்க. எந்த நேரம் தெரியுமா? ஒன்று கான இதா காம இல ஸலா கப்பர, நபி தொழுகைக்கு நின்று விட்டால் தக்பீர் சொல்லிட்டு வஜ்ஜஹத் ஓதுவாங்க. அப்ப சில பேர் கேட்கலாம், நாங்க சனா ஓதுறோம்ங்க, அதுவும் ஹதீஸ்ல இருக்கிறது, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக, இதுவும் ஹதீஸில் வருகிறது. ஆனால் நபி சில நேரத்தில் எங்கங்க நஃபில் தொழுகை தொழுவதாக இருந்தால் வஜ்ஜஹத் ஓதுவார்கள். ஒன்று நபியுடைய வளமையாக இருந்துச்சு. ஒன்று. இரண்டாவது, எந்த நேரத்துலங்க வஜ்ஜஹத் ஓதணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதெல்லாம் ஆடுகளை அறுப்பார்களோ, அது குர்பானியாக இருக்கட்டும், அகீகாவாக இருக்கட்டும், எந்த ஆடுகளை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அறுத்தாலும் நபி அவர்களுடைய வளமை என்ன தெரியுமா? அறுக்கின்ற பொழுது நபி அவர்கள் வஜ்ஜஹத் ஓதுவார்கள். வஜ்ஜஹத் வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் என்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு வார்த்தையை ஓதுவார்கள். அல்லாஹ் இன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நாவிலிருந்து வந்த தௌஹீதினுடைய வார்த்தைகள், இக்லாஸினுடைய வார்த்தைகள் எல்லாம் சூரத்துல் அன்ஆம்ல பல இடங்களில். அதே போன்று தான் நம்முடைய ஈமான் எல்லாம் பலகீனம் ஆயிடுச்சு சொன்னா அதற்கு ஒரு புத்துணர்ச்சி வரணுங்க. செடி கொடிகள்லாம் வாடி போய் கிடைக்கிறது, தண்ணி அது மேல பட்டோன அது ஃப்ரெஷ் ஆகி விடுகிறது. பூக்கடையில போய் பாருங்க, நேற்று உள்ள பூவா தான் இருக்கும், இன்னைக்கு அந்த பூவாக்காரி அம்மா வித்துட்டு இருப்பாங்க. என்ன தெரியுமா செய்வாங்க? அது கலர் மாறும் போதெல்லாம் வாடும் போதெல்லாம் அப்படி தண்ணி அது மேல தெளிச்சு விட்டோன்னு அது ஃப்ரெஷ்ஷா தெரியும். எத்தனையோ கார்கள் எல்லாம் கிளீன் பண்றவங்க என்னங்க வாட்டர் வாஷ் பண்றாங்க. என்னங்க தண்ணீர் அடிச்சோன்னு பழைய பொருள் எல்லாம் புதுசாயிடுது. நம்முடைய ஈமான் பலகீனம் அடைகிறது. அதை புதுசாக்கணுமே, எங்க வாட்டர் வாஷ் பண்ணணுமா? எந்த கடைக்கு கொண்டு போறதுங்க? எங்க போய் சரி செய்யறதுங்க? ஒரே வார்த்தைங்க, சூரத்துல் அன்ஆம்ல வருகின்ற ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அந்த நம்முடைய பலகீனமான ஈமான் புத்துணர்ச்சி ஆகிவிடும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை தாங்க, இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலல் முஸ்லிமீன். இது ஈமானை வலிமைப்படுத்துகின்ற, சக்திப்படுத்துகின்ற, பலகீனப்பட்ட பொருட்கள் உயர்வதற்கு உண்டான வழியாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே சூரத்துல் அன்ஆம் ஓதி பாருங்கள். அல்லாஹ் பலதரப்பட்ட, ரொம்ப பேரு நாங்க வேலை செய்யறோம், கம்பெனில இருக்கிறோம், ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேது, அப்படியே 10 வருஷமா அதே வேலையில இருக்கிறேன், அதே சம்பளத்துல இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். சூரத்துல் அன்ஆமிலே 133வது ஒரு ஆயத்து, வரப்புகள் கனியு துர்ரஹ்மா என்று சொல்லுகின்ற 133வது ஒரு ஆயத்து. சூரத்துல் அன்ஆமில உங்களுக்கு வேலை உயர்வு கிடைக்க வேண்டுமா, ப்ரொமோஷன் கிடைக்க வேண்டுமா, அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வேலைகள் இன்னும் உயர வேண்டுமா, சாதாரண தொழிலாளியா இருக்கிறீங்க, இன்னும் மேலே போக வேண்டும், நம்முடைய சம்பளங்கள், நம்முடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் சூரத்துல் அன்ஆம்ல அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு வசனம், வரப்புகள் கனியு துர்ரஹ்மா என்று சொல்லுகின்ற சின்ன வசனம் தாங்க 133வது ஆயத்து. அதனுடைய தப்சீர்ல அதனுடைய சிறப்பை போடுறாங்க, போய் படிச்சு பாருங்க. என்னங்க, இஸ்திகனாஉல்லாஹ் தாம் அன் கல்கிஹி வ அமாலிஹிம். பாத்தீங்களா? இந்த துஆவை, இந்த ஒரு வசனத்தை ஓதுகின்றவன் எப்படி சிறப்புகள் கிடைக்கும் என்று சொன்னால், மனிதர்களுடைய உதவிகள், படைப்பினங்களுடைய உதவிகளை விட்டும் அல்லாஹ் அவனை பாதுகாப்பான். பிஸ்ஸிஅத்தி ரஹ்மத்தி பி அவுலியாஹி, அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் ரஹ்மத்தை அவருக்கு அல்லாஹ் செலுத்துவான். யகனல்லாஹு அனில் இபாத் பைனமா ஹுமுல் ஃபகராஉ இலைஹி வ ஹுவ காதிருன் அலா இத்ஹாபிஹிம் வ இஸ்திக்லாஃபி கைரிஹிம் என்று அல்லாஹ் தஆலா அவரை தனியாக வாழ வைப்பான், அவரை உயர்த்துவான் என்றெல்லாம் இந்த ஆயத்துடைய சிறப்பிலே தப்சீரிலே சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், அந்த ஆயத்தை நாம் ஓதுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா கண்டிப்பாக நமக்கு உயர்வை தருவான் என்று தெரிகிறது. எனவே சூரத்துல் அன்ஆம்ல பலதரப்பட்ட சிறப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் எப்படி மனிதர்களுடைய உயிரை கைப்பற்றுகினா ரொம்ப உஷாரா இருக்கணுங்க. எத்தனோ பேர் நம்ம கேள்விப்படுறோம், இரவில் தூங்குகின்றார், காலையில் மரணித்து விட்டார் என்று சொல்லுகின்றோம். அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அன்ஆம்ல சொல்லுகின்றான், அல்லாஹுல்லதி யதவஃபாக்கும் பில்லைல், பலருடைய உயிர்களை அல்லாஹ் இரவில் தான் கைப்பற்றுகிறான். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கும் போது நம்ம உஷாரா தூங்கணும். ஏன்னா தூக்கத்துக்கு பேர் என்ன தெரியுமா? நம்ம தூங்குறவங்க எத்தனை பேர் ஜாலியா போய் தூங்குறாங்க. நபி சொன்னார்கள், தூக்கத்தை சாதாரணமா நினைத்து விடாதீர்கள், அந்நௌமு அகுல் மௌத். தூக்கம் என்னங்க? மரணத்தின் கூட பிறந்த சகோதரர். நம்ம கூட வீட்டுல ஃபேமிலியில மெம்பர்ல அண்ணன் தம்பிகள் எல்லாம் பிறக்கிறாங்க, மரணத்துடைய சகோதரர் என்னங்க? தூக்கம் தான் மரணத்தின் சகோதரர். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க தூங்கும் போது சுத்தபத்தமா தூங்குங்க. நீங்கள் தூங்கும் போது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சு தூங்குங்க, தொழுதுட்டு தூங்குங்க, குர்ஆனுடைய வசனங்களை ஓதிட்டு தூங்குங்க. ஏங்க, அந்த தூக்கங்கள் இபாதத்துகளாக ஆகிவிடும். அதனால்தான் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, யக்ருஜு ரூஹு இந்த நௌம்,
மனிதனுடைய ரூஹுகள் தூக்கத்துல என்ன ஆயிடுதுன்னா அல்லாஹ் தனியாக பிரித்து விடுகின்றான். அந்த ரூஹுடைய வெறும் சுடர்கள் மட்டும் தான் உடம்பில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் மனிதன் கனவுகளை பார்க்கின்றான். ரூஹு பிரிந்து விட்டது உடலை விட்டும். மனிதன் எங்கெங்கோ போயிடுறான், இந்த உலகத்தை விட்டு வேற எங்கெங்கோ போயிடுறான். தூக்கத்திலிருந்து மனிதன் விழித்து விட்டால் ஆதத்தை ரூஹு இலல் ஜஸத். சிலருக்கு அல்லாஹ் தஆலா உயிரை தருகின்றான் உடலுக்கு, சிலருக்கு அப்படியே கைப்பற்றி விடுகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நமக்கு ஈமான் ஸ்திரமாக இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த அந்த தௌஹீத் ஈமான்கள் நமக்கு இருக்கணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஓதுன துஆ என்ன தெரியுமாங்க? ஒரு துஆவை நமக்கு நபி கத்து கொடுத்தாங்க. அல்லாஹும்ம அரினா ஹகாயிகல் அஷ்யாஇ கமாஹி. அல்லாஹ் ஒவ்வொரு வஸ்துக்கு உண்டான தன்மைகள் என்ன, அதனுடைய நிலைப்பாடுகளை இருப்பதை போல எனக்கு அல்லாஹ் காட்டு என்று நபி அவர்கள் துஆ செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திரனை பார்த்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சூரியனை பார்த்தார்கள். இதுவெல்லாம் இறைவனாக இருக்குமோ என்று நினைத்து ரப்பை தான் கடைசியில் சொன்னார்கள். வஸ்துக்களை நம்பாதீர்கள், வஸ்துக்களுடைய சக்திகள் அதை அல்லாஹ் கொடுத்ததாக இருக்கிறது என்று நமக்கு நபி அவர்கள் துஆக்களை கற்றுக் கொடுத்தார்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் 2 துஆக்களை நாம் கேட்க வேண்டும். சூரத்துல் அனாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒருவனுக்கு நல்ல வாய்ப்பை விரும்பினால் அல்லாஹ் காசு பணங்களை தருவான்னு சொல்லல. ஷரஹு சதர், அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் விவரமாக, அல்லாஹுடைய உள்ளத்தை தெளிவாக ஆக்கி விடுவான். அதனால்தான் நபி அவர்கள் துஆ கேட்கின்ற பொழுது அல்லாஹும்ம ஷ்ரஹ் சத்ரி, அல்லாஹ் என் நெஞ்சத்தை நீ தெளிவுபடுத்து. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, அல்லாஹ் என் நெஞ்சத்தை தெளிவாக வீரியமாக ஆக்கு, ஈமானையும் நல் அமல் சொல்லுக்கூடிய அதை விளங்குகின்ற அதை கேட்கக்கூடிய பக்குவத்தை என் உள்ளத்திற்கு ஆக்கு என்று சூரத்துல் அனாம் நமக்கு இது போன்ற துஆக்களை சொல்லித் தருகிறது. அல்லாஹு தஆலா சூரத்துல் அனாமிலே எத்தனை நன்மைகளை சொல்லி தந்தானோ அதன்படி நாம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாக்கியங்கள் சூரத்துல் அனாம் குறிப்பாக நம்முடைய ஈமானை, நாம் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் அந்த சூறாக்கள் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லித் தருகிறது. கால்நடைகள் என்ற பெயர்கள் இருந்தாலும் கூட உணவு, நாம் சாப்பிடுகின்ற உணவுகள் ஹலாலாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எங்கேயோ டெலிவரி பண்றோம், ஏதோ ஒன்று வந்து விடுகிறது, சாப்பிட்டு விடுகின்றோம், அதனால் நம்முடைய வணக்கங்கள் கேள்விக்குறியாகி விடுகிறது. அல்லாஹு தஆலா சூரத்துல் அனாமிலே சொல்ல தரப்படுகின்ற எல்லா விஷயங்கள் சட்டத்திட்டங்கள் படி அமல் செய்யக்கூடிய, குறிப்பாக செய்தனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தீனுக்காக தன்னை அர்ப்பணித்து 125 ஆண்டுகள் சோதனைகள் மேல் சோதனைகளாக வாழ்ந்தார்களோ, அல்லாஹு தஆலா அந்த நபியின் பொருட்டால் நாமும் தீனிலே இஸ்திகாமத்தாக இருக்கக்கூடிய வாக்கியத்தை, ரமலானுடைய எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை வணக்கங்களை கொண்டு கழிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாகிர தாவான் அல்ஹம்துலில்லாஹ். واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اجعلنا بالايمان كاملين ولفرائضك معلين وللصلاه حافظين وللزكاه فاعلين ولما عندك طالبين ولعفوك راجين وبالهدى متمسكين وعن اللغو معرضين وفي الدنيا زاهدين وفي الآخرة راغبين وفي القضاء راضين وللنعماء شاكرين وعلى البلاء صابرين وتحت لواء حبيبك ونبيك وصفيك ورسولك محمد صلى الله عليه وسلم يوم القيامة نائلين وإلى الحوض باردين ومن سدس واستبرق متلابسين ومن حور عين متزبدين ومن طعام الجنة آكلين ومن لبن وعسل مصفى شاربين بأكواب وأبارق وكأس من معين مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المذلولين. اللهم وإن لك في كل ليلة من ليالي شهر رمضان عتقاء وطلقاء وأمناء وخلصاء واجعل إلهنا يا ربنا من عتقائك وطلقائك وأمنائك وخلصائك من النار والعفو عند الحساب. என்னுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், குறைகளை மன்னிச்சியா அல்லாஹ். என்னுடைய மஹல்லாவாசிகள் யார் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். எங்களுக்கு காலம் சென்று விட்ட முன்னோர்கள் மருமீன்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். எங்களுடைய மனைவி மக்கள், என்னுடைய பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். உலக முஸ்லிமுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். குறிப்பாக யாரா இந்த ஓதப்பட்ட சூரத்துல் அன்ஆமின் பொருட்டால் கேட்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் வந்திருக்கக்கூடிய எங்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் வயதிலே விசாலத்தை தருவாயா அல்லாஹ்,
நீண்ட ஆயுளை தருவாயா அல்ல, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தருவாயா அல்ல, ரிசுக்கிலே விஸ்தீர்ணத்தை தருவாயா அல்ல. சூரத்துல் அன்ஆமில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சட்டத்திட்டங்களின்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயா அல்ல. அந்த சூரா எந்த நோக்கத்திற்காக இறக்கியதோ அதன்படி நாங்கள் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயா அல்ல. குர்ஆனுடைய வாழ்வை எங்களுடைய வாழ்வையாக ஆக்கிக் கொள்கின்ற பாக்கியத்தை தருவாயா அல்ல. வடிகட்ட கெட்ட கூட்டங்கள், வடிகட்ட விஷயங்களை விட்டும் யாருன்னா நாங்கள் பின்பற்றாமல் இருக்கக்கூடிய நீயே பாதுகாத்துக் கொள்வாயா அல்ல. உன் நபியை பின்பற்றுகின்ற பாக்கியத்தை தருவாயா அல்ல. நபியை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயா அல்ல. உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட பழக்கங்கள், நட்பு வட்டாரத்தை விட்டு நீ பாதுகாக்க முடியாதா. சூரத்துல் அன்ஆமின் பொருட்டால் வந்திருக்கக்கூடிய அல்ல எல்லா பெண்களுடைய ஈமானை நீ பாதுகாப்பு தருவாயா அல்ல. எங்கள் வீட்டிலே அல்ல ஹலாலான ரிஸ்கை சம்பாதிக்கக்கூடிய உணவை உண்ணுகின்ற பாக்கியத்தை தருவாயா அல்ல. சூரத்துல் அன்ஆமில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அல்ல ஹலாலான உணவுகள் எந்த உணவுகளை அடுத்து சாப்பிட வேண்டும் என்று நீ சொல்லியிருக்கிறாயா அல்ல, அதை கடைபிடித்து நாங்கள் சாப்பிடுகின்ற பாக்கியத்தை தருவாயா அல்ல. எங்கள் உணவுகளை கொண்டுத்தான் எங்கள் வணக்கங்கள் இருக்கிறது அல்ல. உணவுகள் ஹராமாகி விட்டால் எங்கள் வணக்கங்கள் வீணாகி விடும் அல்ல. அது போன்ற ஹராமான உணவுகளை நாங்கள் சாப்பிடுவதை விட்டும் சம்பாதிப்பதை விட்டும் நீ பாதுகாப்பு தருவாயா அல்ல. குர்ஆனுடைய எல்லா வசனங்களை அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை நீ தருவாயா அல்ல. குர்ஆனுடைய நாங்கள் நடந்து நாளை வறுமையிலே அதை எங்களுக்கு ஷஃபா செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவாயா அல்ல. சூரத்துல் அன்ஆமின் பொருட்டால் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகவில்லை திருமணம் ஆகக்கூடிய வாக்கியத்தை கொடுத்தியா அல்ல. படித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நீ வேலையை தருவாயா அல்ல. வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை தருவாயா அல்ல. முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் சொந்த தொழில்கள் செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவாயா அல்ல. பிறரிடத்தில் நாங்கள் கைகட்டி நின்று வேலை செய்யாமல் நாங்கள் பலருக்கு வேலை தருகின்ற சூழ்நிலைகளை நீ ஏற்படுத்தி தருவாயா அல்ல. பொருளாதாரத்திலும் கல்வியிலையும் ஒழுக்கத்திலையும் முஸ்லிம்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வாக்கியத்தை தருவாயா அல்ல. எங்களுக்கு நீ எந்த அளவுக்கு பொருளாதாரம் தர வேண்டும் என்று சொன்னால் அதை கொண்டு நாங்கள் போதுமாக்கி கொண்டு பிற சமூகத்திற்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவாயா அல்ல. ரமலானிலே நாங்கள் எங்களுடைய ஜக்காத்துகளை கணக்கு கொண்டு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயா அல்ல. எங்கள் காசு பணங்கள் எல்லாம் உனக்காக செலவழிக்கக்கூடிய உட்பாதையில் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயா அல்ல. ஹராமான வழிகளிலும் ஆஸ்பத்திரி மாத்திரைகளுடைய வழிகளில் செலவாகுவதை விட்டும் வீணாக ஆடம்பரமாக செலவாகுவதை விட்டு நீ பாதுகாப்பு தருவாயா அல்ல. பெண்கள் யாரெல்லாம் திருமணமாகி குழந்தை இல்லையா அல்ல, அப்படிப்பட்ட குழந்தைகள் பாக்கியத்தை தருவாயா அல்ல. சூரத்துல் அன்ஆமின் பொருட்டாயா அல்ல பிரித்திருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு மத்தியில் பிரியத்தை தருவாயா அல்ல. எந்த ஒரு பெண்ணும் கணவனை விட்டு பிரித்து வாழக்கூடாது அல்ல. தலாக் என்ற சொல்லை எங்களுடைய சமூகத்தை விட்டு நீ பாதுகாப்பு தருவாயா அல்ல. அனைவரும் குடும்பத்துடன் சேர்ந்து வாழுகின்ற நபி அவர்கள் எப்படி வாழ சொன்னார்களோ அது போன்று வாழுகின்ற பாக்கியத்தை நசீபாக்கி தருவாயா அல்ல. நாங்கள் அனைவரும் குடும்பத்துடன் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி கொடுத்தியா அல்ல. தமிழகத்தில் எப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் செய்யப்படுகிறதோ அனைத்தையும் முறியெடுத்தியா அல்ல. எங்களுடைய எத்தனையோ 70 லட்சம் பேருடைய ஓட்டுகள் நீக்கப்பட்டு விட்டது யாருன்னா எல்லா தந்திரங்கள் செய்தாலும் யாருன்னா நீ தான் ஆட்சியாளர்களை ஏற்படுத்த முடியும்னாக இருக்கிறாய் யாருன்னா வரில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த் வரில்லாஹி ஹஸாயினு ஸமாவாதி வல் அர்த் வரில்லாஹி மீராசு ஸமாவாதி வல் அர்த். நீ யாரை ஆட்சி அமர்த்துவாயோ அவர்தான் ஆட்சி செய்ய முடியும் யாருன்னா. முஸ்லிம்களுக்கு சாதகமான ஆட்சியாளர்கள் நீ ஏற்படுத்த முடியாதுன்னா யார் ஆட்சி பீடத்தில் அவர்தான் ஒவ்வொரு முஸ்லிம்களும் சந்தோஷம் பெறுவார்களோ நிம்மதி பெறுவார்களோ அப்படிப்பட்ட நல் ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களை யாருன்னா உலகம் முழுக்க ஏற்படுத்தி கூறியாருன்னா உன்னுடைய குர்ஆனுக்கும் நபியினுடைய வாழ்வுக்கும் மாறு செய்கின்ற மாற்றத்தை ஏற்படுத்துகின்றவர்களுடைய ஆட்சியாளர்களை விட்டு நீ அப்புறப்படுத்தி விடியாருன்னா முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியில் ஒற்றுமையும் அமைதியும் தருவாயா அல்ல. நாங்கள் கேட்ட துவாக்கள் கேட்க மறந்த நல்ல துவாக்களை ஓதப்பட்ட சூரத்துல் அன்ஆமின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் வயதான காலத்தில் நோன்பு வைக்க முடியாமல் இருக்கின்றார்களோ அவருக்கு உடல் சக்திகளை தருவாயாக. ஆஸ்பத்திரியில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ வெகு விரைவாக அவர்கள் வீடு திரும்பி மிச்சம் இருக்கக்கூடிய ரமலானுடைய நாட்களை நோன்பு பிடிக்கக்கூடிய இபாதத் செய்யக்கூடிய வாக்கியத்தை நசீபாக்கி தருவாயாக. எங்கள் உடம்புகளிலே ஆஃபியத்தை நீ இந்த அளவு முடியாதா நாங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும் யாருன்னா எங்களுடைய இபாதத்துகளுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நீ பாதுகாத்து தருவாயாக. ربنا تقبل منا دعاءنا واحسن مرادنا ويسر امورنا واشف امراضنا وقضي حوائجنا برحمتك يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل على النبي سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.